இன்னமும் ஒண்ணு குறையுது. நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ண, அப்புறம் ஏன் சொதப்பிச்சு? என்ன தப்பு பண்ண? எல்லா வேலையும் செய்யறேன், பட் முழுசா கம்ப்ளீட் பண்ண முடியல. என்னதான் கரெக்டா பிளான் பண்ணாலும் ஒரு குறை வந்துகிட்டே இருக்குது. எவ்வளவு சரியா பண்ணாலும் ரிசல்ட் தப்பா தான் வருது. எங்க மிஸ்டேக் ஆச்சுனே தெரியலன்னு சொல்லி யோசிச்சே இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவேஸ். வெல்கம் டு தி சேனல் talkseries பாட்காஸ்ட். உங்ககிட்ட நல்ல பிசினஸ் ஐடியா இருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், பட் செயல்படுத்தும் போது அதுல சொதப்பலா இருக்குதுன்னு கவனிச்சிருப்பீங்க. நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண அவங்க கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுக்கும் எனக்கு நல்ல ஆன்சர் தெரியும், ஆனா பதட்டத்துல சரியாவே பதில் சொல்லவே வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்கல்ல? எனக்கு நல்லா தெரிஞ்ச விளையாட்டு தான், நல்லா தான் விளையாடுவேன், பட் கொஞ்ச நாள் டச் விட்டு போச்சு. மறுபடியும் விளையாடும் போது என்னால் அங்கே ஒழுங்காவே விளையாட முடியலன்னு புலம்புறீங்கல்ல? நான் நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணேன், நல்லா தான் பிளான் பண்ணேன், நல்லா தான் படித்தேன், எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான்னு சொல்லும்போது அங்கே ஏன் நீங்கள் தடுமாறணும்? இதில் ஏன், எதுக்கு, எதனால், இந்த கேள்விக்கு பதில் தேடி பார்த்துருக்கீங்களா? எனக்கு டைம் சரியில்லை, அதனால தான் தோத்துட்டேன், அப்படி இப்படின்னு சுற்றி இருக்கிற விஷயத்துல நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயும் நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்களே, அதுக்கு எவ்வளவு நேரம் ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடி எதுக்கு அவ்வளவு எக்ஸாம் வைக்கணும்? ஈவெண்ட் போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு அத்தனை ப்ராக்டிஸ் ரிஹர்சல் எடுக்கணும்? எதுக்கு மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ்க்கு வா, இல்லைன்னா டீம்ல சேர்த்துக்க மாட்டேன்னு ஏன் சொல்லணும்? இங்கே நீங்கள் ஒரு செயல் செய்ய போறீங்க அப்படின்னா பயிற்சி தான் உங்களை வலிமையாக்கும். எஸ், practice makes a man perfect. எலும்பும் தோலுமா இருக்கிற ஒரு பையன் சின்ன வயசுல இருந்து தெருவில் பொறுக்கித்தனமா சண்டை போட்டுக்கிட்டும் வம்பிழுத்துக்கிட்டும் வரான். பேரண்ட்ஸ் அவனுக்கு நிறைய அட்வைஸ் பண்றாங்க. எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் அது எல்லாத்தையும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு மறுபடியும் அந்த ஏரியா பசங்க கூட சேர்ந்து பொறுக்கித்தனமா சண்டை போடுறான். ஒரு நாள் ஸ்கூல்ல வழக்கம் போல சண்டை போட்டு ஒரு பையனை அடிக்க போய் ஸ்கூல்ல இருந்து அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வார்ன் பண்றாங்க. உங்க பையனை எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப பொறுக்கித்தனமா நடந்துகிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி அடுத்த டைம் நடந்துச்சுன்னா அவன் ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்னு வார்ன் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் அனுப்பி விடுறாங்க. இப்படியே நாட்கள் போக அந்த பையன் டீனேஜ் அடைறான். அவங்க ஊர்ல நிறைய விஷயங்கள் மாறினாலும் இவன் ஸ்கூல்ல சண்டை போடுறது மட்டும் மாறவே இல்லை. இந்த பையனை எப்படியாவது திருத்தலான்னு சொல்லி அந்த ஸ்கூல்ல உள்ள ஒரு டீச்சர் யோசிச்சு இந்த பையனுக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறாங்க. ஸ்கூல் பசங்களுக்குள்ள ஸ்டேட் லெவல்ல பாக்ஸிங் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக இருக்கு. நீ உண்மையிலேயே பெரிய வீரனா இருந்தா அதுல கலந்து ஜெயிச்சு காட்டுன்னு அந்த டீச்சர் சேலஞ்ச் பண்றாங்க. நாம பார்க்காத சண்டையான்னு யோசிச்சுட்டு அந்த டீச்சர் சொன்ன சேலஞ்சை அக்செப்ட் பண்றான். பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல சேர்றதுக்கு முன்னாடி அதுக்கான பிராக்டிஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல அவங்க அப்பா ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் யோசிச்சு அந்த பையனை தற்காப்பு கலையான மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல சேர்த்து விடுறாரு. ஏன் அப்படின்னா அங்க தற்காப்பு கலை மட்டும் இல்லாம ஆன்மீக ஒழுக்கத்தையும் சொல்லி தருவாங்க. இதனால தான் பையனுக்கு ஞானம் வளரும் அப்படின்னு நினைச்சாரு அந்த பையனோட அப்பா. இப்மேன்னு சொல்லிட்டு ஒரு குரு கிட்ட இந்த பையன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறான். மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல எவ்வளவோ கலைகள் இருந்தும் விங் ஷூன்ற கலையை மட்டும் கத்துக்கிறான். இப்மேன் மத்த கலைகளை சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணாலும் அதை கத்துக்காம விங் ஷூன் கலையை மட்டும் தெளிவா கத்துக்கிறான். ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓய்வு நேரம் கிடைச்சாலும் அதை பிராக்டிஸுக்குன்னு செலவு பண்றான். இவனோட பிராக்டிஸை பார்த்து இவனோட குருவே அதிர்ந்து போற அளவுக்கு வெறித்தனமா இவன் அந்த கலையை மட்டும் பயிற்சி எடுக்கிறான். தான் கத்துக்கிட்ட கலையை முழுசா கத்து முடிக்கிறதுக்குள்ள இவன் மறுபடியும் சண்டைக்கு போறான். இந்த தடவை தெருவில் இல்ல, ஸ்டேஜில். பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல தான் கத்துக்கிட்ட தற்காப்பு கலையை வச்சு மேட்ச்ல கலந்துக்கிறான். முதல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இவன் உடம்ப பார்த்து மற்ற எல்லாரும் இவன் நோஞ்சானா இருக்கான், இவன்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே தோத்துருவான்னு சுத்தி இருக்கிற எல்லாரும் நினைச்சாங்க. அங்கதான் அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆப்போனண்ட்டை முதல் பஞ்சிலேயே கதி கலங்க வைக்கிறான். எல்லாரும் வாயம் அடைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நாக் அவுட்ல ஜெயிக்கிறான். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எல்லா மேட்ச்லயும் நாக் அவுட்ல ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கு வந்தான். இந்த தடவை ஆல்ரெடி 2 டைம் சாம்பியன் ஆனவன் கூட மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சுற்றி இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரோட எதிர்பார்ப்பும் அந்த சாம்பியன் ஆனவன் மேலே தான். ஏன்னா அவனோட தோற்றமும் முரட்டுத்தனமான உடம்பும் அவன் தான் ஜெயிப்பான்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த பையன் ஆப்போனன்ட் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தான்னு, எவ்வளவு பலசாலியா இருந்தா என்னன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் முன்னாடி தைரியமா ரிங்கில் இறங்குறான்.
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பெல் அடிக்கிறாங்க. ஆப்போனன்ட் எடுத்த உடனே அந்த பையனை பார்த்து வேகமா பஞ்ச் பண்றான். அதுல இருந்து மிஸ் ஆனதும் நெக்ஸ்ட் உடனே கிக் பண்றான். அதுலயும் மிஸ் ஆகுறான். இதனால ஆப்போனன்ட் ரொம்ப கோவப்படுறான். கோவப்பட்டு இந்த தடவை ஆக்ரோஷமா தாக்குறான். பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். கண்டினியூவா வெறித்தனமா தாக்குறான். ஆனா ஒரு அடி கூட அந்த பையன் மேல படல. இந்த தடவை தன்னோட ஃபர்ஸ்ட் பஞ்ச்ல ஆப்போனன்ட் அலற விடல. அதுக்கு பதிலா தன்னோட வேகத்தால அலற விடுறான். இந்த தடவை அந்த பையனோட வேகம் மின்னல் மாதிரி இருந்துச்சு. ஆப்போனன்ட் மட்டும் இல்லாம ஆடியன்ஸையும் அதிர்ச்சி அடைய வச்சான். அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரையுமே இவனோட சப்போர்ட் ஆக்கினான். இதனால ஆப்போனன்ட்டுக்கு கோபம் இன்னும் அதிகமாகுது. பொறுமை இழந்த அவன் இந்த பையனை தள்ளி விடுறான். தடுமாறி நின்று அந்த பையனை பார்த்து வேகமா பஞ்ச் பண்ண வரான். மேட்சை உடனே முடிச்சிடலான்னு நினைச்ச அந்த பையன் ஆப்போனன்ட் பஞ்ச் பண்றதுக்கு முன்னாடியே தான் கத்துக்கிட்ட கலையான விங்ஷூன்ல அவன் எடுத்த பயிற்சியை ஒன்னா சேர்த்து ஆப்போனன்ட் ஃபேஸ்ல ஒரு பஞ்ச் வைக்கிறான். சுத்தி இருக்கிற ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரே அமைதி. கீழே விழுகிறான். அவனால எந்திரிக்கவே முடியல. இந்த மேட்சும் நாக் அவுட்ல வின் பண்றான் அந்த சின்ன பையன். எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத அந்த பையன் நியூ பாக்ஸிங் சாம்பியன் ஆகிறான். அந்த பையன் வேற யாரும் இல்ல, நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரூஸ் லீ. இங்க நம்ம தோற்றம் முக்கியம் இல்ல, நாம எடுக்கிற பயிற்சி தான் முக்கியம். அதுதான் நம்மளை பத்தி பேச வைக்கும். எல்லா ஃபைட்லயும் ஜெயிக்கிற ப்ரூஸ் லீ அவரே பயப்படுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு. 1000 கலைகளை கத்துக்கிட்டவனை பார்த்து எனக்கு பயமே இல்லை. ஆனா ஒரு கலைய, ஒரு கிக்க, ஒரு பஞ்ச 1000 தடவை பிராக்டிஸ் பண்ணவனை பார்த்தா மட்டும்தான் எனக்கு பயம்னு அவரே சொல்லியிருக்காரு. முயற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட அதிகமா பயிற்சியும் முக்கியம். ஒரு வெற்றி நமக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு முறையான பயிற்சி தேவை. பிராக்டிஸ் மேக்ஸ் a man perfect. உங்க செயல்ல வெற்றி வேணும் அப்படின்னா பயிற்சி தான் அதுக்கு அடித்தளமா இருக்கணும். பயிற்சி உங்க வெற்றியை உறுதி செய்யும். பயிற்சி உங்க வெற்றியை முழுமையாக்கும். பயிற்சி உங்க வெற்றிக்கு அடித்தளமா இருக்கும். எவன் ஒருத்தன் பயிற்சி எடுக்காம தன்னோட தோல்வியை நினைச்சு புலம்புறானோ அவன் தோத்துட்டேன்னு சொல்றதுக்கு கூட அவனுக்கு தகுதி கிடையாது. பயிற்சி உங்க பயத்தை போக்கும். பயிற்சி உங்க தன்னம்பிக்கை அதிகமாக்கும். பயிற்சி தான் உங்களை வெற்றி பாதைக்கே கூட்டிட்டு போகும். முயற்சியில் தோல்வி எனில் நம்மை பயிற்சியை மேம்படுத்தும். சென்று வருகிறேன் நான் உங்கள் நண்பன் நேவேஸ். ஓகே, பாய்.